குட் ஈவினிங் ஸ்வீட்டீஸ். இது ஒரு ஸ்நாக்ஸ் vlog இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து ராக்கி புட்டு வீடியோ vlog போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்பைரல் பாஸ்தா. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog வந்து ஸ்பைரல் பாஸ்தா பார்க்க போகிறோம். இது அடிக்கடி சாப்பிடக்கூடாது தான், பட் எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்து தரேன். ஆமாம், வீட்டிலே செய்கிறதால சரி ஓகே வாங்கிட்டு இன்றைக்கி ஏதோ ஸ்நாக்ஸ் செய்யலாமே, கடையிலே வாங்குறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பாஸ்தா பார்க்க போகிறோம். ஸ்பைரல் பாஸ்தா ஃபேவரட். எப்பயாவது ஒரு முறை தான் கடையில் வாங்கி தரோம் அம்மா உங்களுக்கு. அதுதான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நல்லதில்ல. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்நாக்ஸ் vlog பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் விட்டு வந்தா, காலேஜ் விட்டு வந்தா, ஆனால் பேக்கரியிலே போய் வாங்குறதா இருக்குது எல்லாமே. அதனால் நல்லாயிருக்கும் வீட்டிலே செய்து சாப்பிட்டோம்னா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி முதல்ல தாளிக்கணுமா? ஆமாம்மா. அப்புறம் இது எப்படி வேக வைக்கிறது? வேக வைக்கிறது தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். இது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஏன்னா வெறும் இந்த சாஸெல்லாம் ஊற்றி எப்பயுமே அது போலே செய்வாங்க. இது வீட்லேயே நம்ம செய்யலாம். ஆர்கானிக்காக இருக்கிறது வெங்காயம் தக்காளி. ஆமாம், இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிடணும். அப்படி இல்லைனாலும் அந்த பழுத்த மிளகாய் ரெட்டில் இருக்குல்ல, அது கூட போடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடுகு, வெங்காயம். எத்தனை வெங்காயம்? ஒரு வெங்காயம் தான். மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்ல? பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். காரம் போட்டு எண்ணெய் வதக்கிறது தான் நல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் காரம் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு நோய் வந்தோம்னா நம்மளுக்கு அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். எப்பயும் எனக்கு காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்வாங்க. ஆமாம் ஆமாம், லைட்டாவது காரம் எடுத்துக்கணும். ஸ்பைஸியாகவும் இது ஸ்பைஸி சாப்பிடணுமோ அது சாப்பிடணும். காரமாக கம்மியாக இருக்காது. ஒரு தக்காளியா? ஒரு தக்காளி தான். இது கருவேப்பிலை 2. இது பச்சை மிளகாய் தான், அது பொடியாக கட் பண்ணிட்டேன். தக்காளி ஒன்று போல். ஒரு தக்காளி, சின்ன தக்காளி குட்டியோண்டு இருக்கிறது. ஆனால் இது சீக்கிரமாக பண்ணிடலாம்ல? ஆமாம், அர்ஜென்ட்டாக ஏதோ பசிக்குதுன்னா கூட குழந்தைங்களுக்கு உடனே செய்து கொடுத்துடலாம். இந்த சாஸ்லாம் ஊற்றாமல் எப்படி செய்கிறாங்க? ஆமாம், எப்படி அதிகம் வந்து சாஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தக்காளி உப்பும் போட்டுருணும். கல்லுப்பா? ஆமாம், கல் உப்பு போடுறோம். ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்ப்போம், அப்போ வந்து கரைஞ்சிடும். கல் உப்பு வதக்கிறது. சேமியாவும் இதே மாதிரி தானே பண்ணணும்? ஆமாம், சேமியா உப்புமாவு எல்லாமே ஒரே மாதிரி தான். அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணுவோம், தக்காளி கட் பண்ணுவோம். கம்மியாக போட வேண்டியதுக்கு கம்மியாக போடணும், அதிகமாக போட வேண்டியதுக்கு அதிகமாக போடணும். வதங்கட்டுமா? சரி ஓகே, வதங்கினோடனே பார்க்கலாம். ரொம்ப பொடியை நார்மல் சால்ட்டும் போடலாம்ல? கல்லுப்பு போட்டு அதிகமாகிடுச்சுன்னா? இல்லை ஆகாது. ஒரு சில பொருள் வந்து தண்ணியில் கரைஞ்சிடும் அப்படின்னும் போது கல் உப்பு போடுங்க. தண்ணி இல்லாமல் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது சால்ட்டு போட்டுருங்க. வதங்கிடுச்சு. சிம்பிள் தான். ஆனால் நம்ம காலையிலே நான் தான் ராகி வந்து சிம்பிளாக அது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது வீடியோ போட்டோம். இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி இல்லை? உப்பு இருக்கான்பா.
இதுவே பாரம் உப்பாக தான் இருக்குது. போட்டதே இல்லை. ஆனால் இதில் உப்பு இருக்காதுல்ல? உப்பு இருக்குது. உப்பு எல்லாம் தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு போடலாம். வெயில் கொளுத்து அடிக்குது. நிறைய தண்ணி ஜூஸ் குடிக்கும். ஆமாம், வெயில் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறோம்? கற்றுட்டு கொஞ்சம் மூடி போடுறோம். நல்லா கொதிச்சோடனே பார்க்கலாமா? ஆமாம், நல்லா நல்லா குட்டி குட்டியாக இருக்குல்ல. இது ஃபேவரட் பாஸ்தா தான். இது வாங்க நல்லா முறுக்கு முறுக்காக இருக்குது. அது ஸ்பைரல் பாஸ்தா தானே இது? ஆமாம். இன்னும் நம்ம நிறைய மக்ரோனிலாம் சாப்பிட்ருக்கோம் அந்த ஷேப்பு. இன்னொன்று நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிடிக்குமே இது வாங்கினது. கொதிச்சிருக்குமா? இன்னும் கொதி வரணுமா? இப்போ தான் வருது. பார்த்து சுட்டுற போகுது. கொதிச்சிருச்சு. இது நல்லா கொஞ்சம் வேகணுன்றதுக்காக தான். எந்த பொருளுமே நல்லா வேகணும். வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இதிலே வெந்துருமா அது? ஆமாம், இதிலே வெந்துருச்சுனாக்கா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத நல்லா கொஞ்சம் கிரேவியாக சாப்பிடும்போது நல்லா அந்த வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளே வச்சு சும்மா பண்ணிடலான்ற பாஸ்தா. அர்ஜுன்னு குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ எதுவும் இல்லைன்னு இருக்கக்கூடாதுல்ல. ஸ்கூல் விட்டு வரலாம், காலேஜ் விட்டு வரலாம். எப்போ விட்டு வந்தாலும் ஸ்நாக்ஸ் தேவைப்படுதான். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. ஆமாம், சரி, ஓகே, இன்னொன்னே பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுமா. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. ஆமாம். எவ்வளோ நேரம் இருந்தது? ஒரு 5-10 நிமிஷம் இருந்தது. 10 நிமிஷம் இருக்கும். அவ்வளோதான், போதும்ல? அவ்வளோதான், சாப்பிட்டா இது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பாஸ்தா பார்த்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog. இன்றைக்கி மண்டே இல்லை? ஓகே, இதை போட்டுரு. இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சா? ஓகே ஓகே. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog வந்து பாஸ்தா பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் vlog பார்த்தோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து பாஸ்தா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு செய்து கொடுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட்டீஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். இது சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய்.